அதுக்குள்ள பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாம் ஒளிச்சு வச்சிருப்பாங்க. அது மாதிரி இந்த தொகுதி மறைவரைக்குள்ள நமக்கான ஆபத்தை ஒளிச்சு வச்சிருக்காங்க. ராணிப்பேட்டையில் பரப்புரை செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொகுதி மறுவரையை விமர்சித்த காட்சிதான் இது. திமுக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டிய முதலமைச்சர் நாட்டின் பல்வேறு பிரச்சனைகளை பாஜக அரசு திசை திருப்ப முயற்சிப்பதாக சாடினார். சமைக்க சிலிண்டர் இல்லாம குடும்பங்களும் ஓட்டர்களும் திண்டாடிட்டு இருக்காங்க. ஆட்டோ ஓட்டுநர் வண்டி ஓட்ட கேஸ் கிடைக்காம தவிக்கிறாங்க, புலம்புறாங்க. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயினுடைய குடியிருந்த மதிப்பு வரலாற்றில் அளவுக்கு சரிஞ்சு டேபிளுக்கு அடியில் தவழ்ந்து பழனிசாமி மாதிரி மொத்தமாக படுத்திருக்கு. இப்போ தொடர்ந்து பேசிய அவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை நினைவு கூர்ந்தார். அந்த அம்மையார் உயிரோடு இருந்திருந்தா தொகுதி மறுவரை மாதிரி மாநில உரிமைகளை பறிக்கிற, தமிழ்நாட்டை பாதிக்கிற விஷயத்தில் நம்மை போல, ஏன் திமுகவை போல உறுதியான நிலைப்பாட்டு நிச்சயமாக எடுத்திருப்பார். மம்மி மறைந்த பிறகு பழனிசாமி அதிமுகவை டம்மி ஆக்கிட்டார். தமிழ்நாட்டிற்கு ஆபத்து வரும் பொழுது ஜெயலலிதாவின் கொள்கைக்கே எடப்பாடி பழனிசாமி துரோகம் செய்வதாகவும் முதலமைச்சர் விமர்சித்தார். தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு இல்லை என அமித்ஷாவை கூறிவிட்டதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் பரப்புரை செய்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரின் குற்றச்சாட்டிற்கு பதிலளித்தார். பாராளுமன்ற தொகுதி மறுவரையில் என்ன தகவல் சொல்றார், அதுக்கு என்ன பதில் கேட்கிறார் ஸ்டாலின் அவர்களே? ஏற்கனவே உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார். நாடாளுமன்ற தேர்தலில் மறுவரையில் தமிழ்நாடு எந்த விதத்திலும் பாதிக்காது. தொடர்ந்து பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியை முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை பாராட்டியிருப்பதாக கூறினார். அதிமுக எதுக்கு தில்லு திராணி தெம்பு கிடையாது ஸ்டாலினுக்கு. ஸ்டாலின் அவர்களே, எங்களுடைய நிர்வாகத்தை பத்தி பேசுங்க, நாங்க பதில் சொல்ல தயார். அதை விட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு அடுமை, தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கு தான் போட்டி. இங்க என்னங்க தேர்தல் நடக்குது? மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்தால் தமிழ்நாட்டிற்கான திட்டங்கள் கிடைக்கும் என்றும் இபிஎஸ் தெரிவித்தார். கம்ப்ளீட் சிசிடிவி கேமரா பொருத்தி ஐ அம் வாட்சிங். ஐ அம் ரியல் பிக் பாஸ் இல்ல, ரியல் பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே. மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை மேற்கொண்டார். நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர்களை ஆதரித்து வாக்கு சேகரித்த சீமான் தான் ஆட்சிக்கு வந்தால் பெற்றோரை கைவிடுவோரின் குடியுரிமையை ரத்து செய்வேன் என அறிவித்தார். மேலும் குற்றங்கள் நடைபெறா வண்ணம் தொடர்ந்து கண்காணிப்பேன் எனவும் கூறினார். வீட்டை விட்டு நீ வெளியில வந்தாயின்னு வச்சுக்க, 2 கண் உன்னை பின்தொடர்ந்துகிட்டே வரும். சாலையில் ஒன்று கடிக்க முடியாது, போத்தலைக்கு போட முடியாது, குப்பையை போட முடியாது, வேகமாக ஓட முடியாது, பொம்பளை பிள்ளை பரிசக்க முடியாது, தாலி வைக்க முடியாது, கேள்வி பண்ண முடியாது. என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, கொண்டே வருவேன். என்ன பண்ணுறேன்னு எங்க கேமரா வச்சிருக்கேன்னு தெரியாது. கம்ப்ளீட் சிசிடிவி கேமராவை பொருத்தி ஐ அம் வாட்சிங். ஐ அம் ரியல் பிக் பாஸ் இல்ல, ரியல் பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நாம் தமிழர் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாடு அரசை பயோகேஸை உபயோகித்து சிலிண்டர் மூலம் விநியோகிக்கும் எனவும் சீமான் உறுதியளித்தார். வருமானத்தை மறைத்ததாக 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்ட நிலையில் தாவேக தலைவர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு நடிகர் விஜயின் வீடு மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறை அதிரடி சோதனை நடத்தியது. இந்த சோதனையின் அடிப்படையில் நடிகர் விஜய் தனது வருமானத்தை முழுமையாக தெரிவிக்கவில்லை என்றும் குறிப்பிட்ட தொகையை மறைத்ததாகவும் வருமான வரித்துறை குற்றம் சாட்டியது. இதனைத் தொடர்ந்து 2022ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதி வருமான வரித்துறை ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அதில் வருமானத்தை மறைத்ததாக நடிகர் விஜய்க்கு 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டது. இதனை எதிர்த்து விஜய் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி அபராதம் விதித்த உத்தரவில் எந்த சட்டவிரோதமும் இல்லை என்றும் நீதிமன்றம் தலையிட எந்த காரணமும் இல்லை என்று கூறி தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் உத்தரவை எதிர்த்து நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்ற 2 நீதிபதிகள் அமர்வில் மேல்முறையீடு செய்துள்ளார். அது விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நெல்லையில் உள்ள பிரபல அல்வா கடையில் வருமான வரித்துறை அதிகாரிகள் 2வது நாளாக சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். நெல்லை சந்திப்பு பகுதியில் சாந்தி ஸ்வீட்ஸ் என்ற பிரபல அல்வா தயாரிப்பு நிறுவனம் செயல்பட்டு வருகிறது. இங்கு தினசரி அல்வா மற்றும் பல்வேறு இனிப்பு கார வகைகள் விற்பனை மூலம் பல லட்சம் ரூபாய் வருவாய் கிடைக்கும் நிலையில் தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சி வேட்பாளர் ஒருவருக்கு ரொக்கமாக பணம் பரிமாறப்படுவதாக வருமான வரித்துறைக்கு ரகசிய தகவல் சென்றதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் மதுரையில் இருந்து வந்த வருமான வரித்துறையின் சிறப்பு பிரிவு அதிகாரிகள் சாந்தி ஸ்வீட்ஸ் கடை அமைந்துள்ள சந்திப்பு பகுதி மட்டுமன்றி அல்வா தயாரிக்கும் கூடம் மற்றும்
தச்சநல்லூர் பகுதியில் உள்ள உரிமையாளரின் இல்லம் உள்ளிட்ட இடங்களில் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். சோதனையின் போது கணக்கில் வராத பண பரிவர்த்தனைகள் மற்றும் அது தொடர்புடைய ஆவணங்கள் குறித்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாக இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாட்டில் நேற்று 12 இடங்களில் வெயில் சதமடித்த நிலையில் உள் மாவட்டங்களில் வரும் வெள்ளிக்கிழமை வரை வெப்பம் அதிகமாக இருக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் நேற்று அதிகபட்சமாக கரூர் பரமத்தியில் 105 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் வாட்டியது. வேலூர் மற்றும் ஈரோட்டில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட், மதுரை விமான நிலையம், நாமக்கல் மற்றும் திருப்பத்தூரில் 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவானது. கோவை, மதுரை நகரம், சேலம் மற்றும் தருமபுரியில் 101 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும், பாளையங்கோட்டை, திருச்சியில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பமும் பதிவானதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் உள் மாவட்டங்களில் வரும் வெள்ளிக்கிழமை வரை அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடும் எனவும், அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் காரணமாக கடலோர தமிழகத்தின் சில பகுதிகளில் மக்களுக்கு அசௌகரியம் ஏற்படலாம் என அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மற்றும் புறநகரங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் தெரிவித்துள்ளது. இதனிடையே வடகிழக்கு பீகார் முதல் தென் தமிழகம் வரை வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில், கடலோர பகுதிகள் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு இயல்பை விட குறைவாகவே இருக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. ஜூன் முதல் செப்டம்பர் வரையிலான காலகட்டத்தில் இந்தியா தென்மேற்கு பருவமழை மூலம் நீண்டகால சராசரியாக 87 சென்டிமீட்டர் அளவிலான மழையை பெற்று வருகிறது. ஆனால் நடப்பாண்டில் இதில் 92% மட்டுமே பெற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய புவி அறிவியல் அமைச்சகத்தின் செயலாளர் ரவிச்சந்திரன், எல்னினோ எதிரொலியாக நடப்பாண்டில் தென்மேற்கு பருவமழை குறையும் என எச்சரித்தார். கடைசியாக 2023ஆம் ஆண்டு சராசரியை விட குறைவாக 96% அளவிற்கான மழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிக்கப்பட்டது. அதற்கு முன்பு 2015ஆம் ஆண்டு 93% அளவிற்கான மழையை எதிர்பார்க்கலாம் என கூறப்பட்டது. ஆனால் வெறும் 86% அளவிற்கான மழையை பொழிந்த நிலையில் அது நாட்டின் மிக மோசமான வறட்சி ஆண்டுகளில் ஒன்றாக மாறியது குறிப்பிடத்தக்கது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். சத்திரப்பட்டியில் கண்ணன் என்பவருக்கு சொந்தமான எக்ஸல் பட்டாசு ஆலையில் 60 தொழிலாளர்கள் பணியில் இருந்தபோது எதிர்பாராத விதமாக வெடிவிபத்து ஏற்பட்டது. அடுத்தடுத்து 4 முறை வெடிச்சத்தம் கேட்டதில் சுமார் 6 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நில அதிர்வு உணரப்பட்டது. இதனால் கிராம மக்கள் அச்சமடைந்தனர். 20க்கும் மேற்பட்ட அறைகளில் பட்டாசு உற்பத்தி நடைபெற்று வந்த நிலையில் 10 அறைகள் தரைமட்டமாகின. ஆலை வளாகத்தில் இருந்த 5 இருசக்கர வாகனங்களும் தீக்கிரையாகின. இந்த விபத்தில் கலைஞர் காலனியைச் சேர்ந்த பாண்டி என்ற 38 வயது தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். காயமடைந்த ராஜ்குமார், செல்வம், 15 வயது சிறுமி சந்தியா உட்பட 9 பேர் மீட்கப்பட்டு சிவகாசி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். விபத்து குறித்து சிவகாசி சார் ஆட்சியர் முகமது இர்ஃபான் மற்றும் SP ஸ்ரீநாதா ஆகியோர் நேரில் ஆய்வு நடத்தினர். விசாரணையில் கடந்த 2021ஆம் ஆண்டிற்கு பிறகு உரிமம் புதுப்பிக்கப்படாமலேயே இந்த ஆலை இயங்கி வந்த அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில்பட்டி அருகே நின்றிருந்த லாரி மீது கார் மோதியதில் சென்னையைச் சேர்ந்த 2 பெண்கள் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். சென்னை குளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாஸ்கரன். இவர் தனது குடும்பத்தினருடன் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்றுவிட்ட காரில் ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே உள்ள கோட்டூர் விலக்கு பகுதியில் சென்று கொண்டிருந்த பொழுது தனியார் நூற்பாலை அருகே சாலையில் நின்றிருந்த லாரி மீது கார் அதிவேகமாக மோதியது. இதில் கார் ஓட்டுநர் பழனி, பாஸ்கரன், மனைவி வனிதா, உறவினர் வசந்தி ஆகியோர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர். படுகாயமடைந்த பாஸ்கரனின் குழந்தைகள் சந்தியா, பிரதீப்குமார் ஆகியோர் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். உயிரிழந்தவர்களின் உடல்களும் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டன. விபத்து குறித்து எட்டயபுரம் காவல் நிலையத்தினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக புதுச்சேரியில் டீ விலை 20 ரூபாயாகவும் காஃபி விலை 30 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. மேற்காசிய போர் காரணமாக உலகம் முழுவதும் எரிபொருள் விநியோகச் சங்கிலி தடைப்பட்டுள்ளது. இதன் காரணமாக இந்தியாவில் வணிக சிலிண்டர் விநியோகம் தடைப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரியில் பல சிறிய உணவகங்கள் மூடப்பட்ட நிலையில் திறந்திருக்கும் கடைகளிலும் உணவுப் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. சாதாரண ஹோட்டல்களில் 30 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பூரி, பொங்கல் ஆகியவை 40 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளது.
உணவுப் பொருட்களை தொடர்ந்து டீ, காஃபி விலையையும் உயர்த்தப் போவதாக டீ கடை உரிமையாளர்கள் அறிவித்துள்ளனர். 12, 15 ரூபாய் என விற்கப்பட்ட டீ 20 ரூபாயாகவும், 25 ரூபாய்க்கு விற்கப்பட்ட காஃபி 30 ரூபாயாகவும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. கேஸ் விலைவாசி ஏறினாலும் பழைய ரேட்டில் தான் கொடுத்துன்னு இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ சுத்தமாக கட்டுப்படி ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ போன மாதம் 3ஆவது மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 1600 ரூபாய்க்கு விற்ற சிலிண்டரு இன்றைக்கி 3800 ரூபா வருது. கிட்டத்தட்ட 2500 ரூபா எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அவ்வளோ காசை கொடுத்தா கூட இன்றைக்கி சிலிண்டர் எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப தட்டுப்பாடாக இருக்குது. அதுக்கு நாங்கள் பணம் கொடுக்கறதுக்கு கூட தயாராக இருக்கோம், ஆனால் சிலிண்டர் இல்லை. இந்த விலை உயர்வு செவ்வாய்க்கிழமை அமலுக்கு வருகிறது. தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரை சூடுபிடித்திருக்கூடிய நிலையில் வாக்காளர்களை கவர வேட்பாளர்கள் புது அவதாரம் எடுத்து வருகின்றனர். பொள்ளாச்சி தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக வேட்பாளர் நித்யானந்தம் டீ கடையில் டீ போட்டு கொடுத்து வாக்கு சேகரித்தார். காஞ்சிபுரம் தொகுதியில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரத்திற்கு ஆதரவாக வாக்கு சேகரித்த நடிகை கௌதமி ராஜாஜி சந்தையில் காய்கறிகளை எடை போட்டு கொடுத்து பரப்புரை செய்தார். இதேபோல வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரித்த திமுக வேட்பாளர் நித்யா சுகுமார் சமோசா தயாரிக்கக்கூடிய இடத்திற்கு சென்று சமோசா தயாரித்து கொடுத்தும் பொதுமக்களுக்கு தேநீர் வழங்கியும் வாக்கு சேகரித்தார். வாணியம்பாடியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் SSB சையத் ஃபாரூக் பிரியாணி கடையில் பார்சல் கட்டி கொடுத்து ஏணி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். நெல் சாகுபடி ஊக்கத்தொகை விவகாரத்தில் நீண்ட விளக்கம் அளித்ததன் மூலமே நிர்மலா சீதாராமன் பொய் அம்பலமாகிவிட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நெல் சாகுபடிக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டாம் என்று தலைமைச் செயலருக்கு மத்திய அரசு கடிதம் அனுப்பியதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியிருந்தார். மேலும் இது தொடர்பான கடிதத்தை பொதுவில் வெளியிட தயாரா எனவும் கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அக்கடிதத்தை வெளியிட்டு நெல் சாகுபடிக்கு ஊக்கத்தொகை வழங்க வேண்டாம் என்று மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறியது உண்மைக்கு புறம்பானது என்றும் மாநில அரசின் அதிகாரத்தை யாரும் பறிக்கவில்லை எனவும் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை விவகாரத்தில் நீண்ட விளக்கம் அளித்ததன் மூலம் நிர்மலா சீதாராமனின் பொய் அம்பலப்பட்டு விட்டதாகவும் நெல்லுக்கு ஊக்கத்தொகை தரக்கூடாது என்ற கோரிக்கையை மாநிலங்கள் சில ஏற்றதாக கூறுவது உண்மைக்கு புறம்பானது எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். பிரபல பாடகி ஆஷா போஸ்லேவின் உடலுக்கு AR ரஹ்மான், சச்சின் டெண்டுல்கர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த திரை இசையரசி ஆஷா போஸ்லேவின் உடல் மும்பையில் அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது. 92 வயதான பிரபல பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே மறைந்த நிலையில் மும்பையில் உள்ள இல்லத்தில் அவரது உடலுக்கு மூவர்ண கொடி போர்த்தப்பட்டு இறுதிச் சடங்கு நடைபெற்றது. முன்னாள் கிரிக்கெட் வீரர் சச்சின் டெண்டுல்கர், இசையமைப்பாளர் AR ரஹ்மான் உள்ளிட்டோர் இறுதி மரியாதை செலுத்தினர். பின்னர் அவரது உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. சிவாஜி பார்க் மின்மயானத்தில் அவரது உடலுக்கு பிரதமர் மோடி சார்பில் முதல்வர் ஃபட்னவிஸ் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். அமீர் கான் உள்ளிட்டோரும் இறுதி அஞ்சலி செலுத்தினர். பின்னர் அரசு மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்பட்டது. 21ஆம் நூற்றாண்டின் மிகப்பெரிய முடிவுகளில் ஒன்றை நாடு எடுக்கப் போவதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெற்ற பெண் சக்தியை போற்றும் மாநாட்டில் பங்கேற்று பேசிய பிரதமர் மோடி, மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பாக நமது நாடாளுமன்றம் ஒரு புதிய வரலாற்றை படைக்கப் போகிறது என்றார். मैं बहुत जिम्मेवारी के साथ कह रहा हूं कि 21वीं सदी के महत्वपूर्ण निर्णयों में से एक महत्वपूर्ण निर्णय ये है, हमारे देश की संसद एक नया इतिहास रचने के करीब है. राज्यों की विधानसभाओं से लेकर देश की संसद तक दशकों की प्रतीक्षा के अंत का समय 16, 17, 18 है.
மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்பட்ட போது அதை 2029ஆம் ஆண்டிற்குள் அமல்படுத்த வேண்டும் என எதிர்க்கட்சிகள் கோரிக்கை விடுத்ததாகவும் அதை ஏற்று வருகின்ற 16ஆம் தேதி முதல் நாடாளுமன்றத்தில் விரிவான விவாதம் நடத்தப்படும் என்றும் பிரதமர் கூறினார். சட்டமன்றங்கள் மற்றும் நாடாளுமன்றத்தை எட்டும் பெண்களின் கனவுகள் தற்பொழுது நனவாக இருப்பதாகவும் பிரதமர் பெருமிதம் தெரிவித்தார். வாக்குப்பதிவில் முறைகேடுகளை தவிர்க்க வாக்குச்சாவடிகளில் பயோமெட்ரிக் முறையை அனுமதிக்க கோரி மனு குறித்து பதிலளிக்க தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தில் டெல்லியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகியும் வழக்கறிஞருமான அஸ்வினிகுமார் உபாத்யாய் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் தேர்தல்களில் ஆள் மாறாட்டம், கள்ள ஓட்டு பதிவு செய்வது உள்ளிட்ட முறைகேடுகளை தவிர்க்க வாக்காளர்களின் கைரேகை மற்றும் கண் கருவிடியை ஸ்கேன் செய்யும் நடைமுறையை அமல்படுத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரியிருந்தார். இந்த மனு தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி ஜாய்மாலா பாக்கிச்சி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் பயோமெட்ரிக் நடைமுறை அமல்படுத்துவதன் மூலம் தேர்தல்களில் வாக்காளர் முறைகேடுகளை தவிர்க்க முடியும் என்றும் அடுத்தடுத்து வரும் சட்டப்பேரவை மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களில் இந்த நடைமுறையை அமல்படுத்த உத்தரவிட வேண்டும் என வாதிட்டார். இதனைத் தொடர்ந்து மனு தொடர்பாக பதிலளிக்க தேர்தல் ஆணையம் மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் உத்தரவிட்டனர். ஈரான் துறைமுகத்திற்குள் கப்பல்கள் சென்று வருவதை தடுக்கும் வகையில் அமெரிக்க கடற்படை முற்றுகையிட்டுள்ளதால் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. போர் நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்ததை தொடர்ந்து ஈரான் துறைமுகங்களில் நுழையும் மற்றும் அங்கிருந்து வெளியேறும் அனைத்து நாடுகளின் கப்பல்களும் தடுத்து நிறுத்தப்படும் என்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்தது. அதன்படி இந்திய நேரப்படி நேற்றிரவு 7:30 மணிக்கு ஈரான் துறைமுகங்கள் மீதான அமெரிக்க கடற்படையின் முற்றுகை அமலுக்கு வந்தது. ஹோர்மோஸ் நீரிணையை சுற்றியுள்ள பகுதிகளில் விமானந்தாங்கி கப்பல் உள்பட 15க்கும் மேற்பட்ட போர் கப்பல்களை அமெரிக்கா நிலைநிறுத்தியுள்ளது. முற்றுகையை மீறுவதாக சந்தேகிக்கப்படும் எந்த ஒரு கப்பலும் தடுத்து நிறுத்தப்படும் என்றும் இதற்கு ஒத்துழைக்க மறுத்தால் அமெரிக்க கடற்படையினர் பலவந்தமாக அந்த கப்பலில் ஏறி சோதனையிடுவார்கள் என்றும் அமெரிக்கா எச்சரித்துள்ளது. அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு அருகில் வரும் ஈரானிய போர்க்கப்பல்கள் அழிக்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். அமெரிக்காவின் இந்த முற்றுகையால் மேற்காசியாவில் மீண்டும் போர் தொடங்கும் அபாயம் எழுந்துள்ளது. தமிழ்நாட்டு மக்களுக்கு பயனளிக்கும் மத்திய அரசின் நலத்திட்டங்களை திமுக அரசு தடுத்துவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ்நாடு பாஜக வாக்குச்சாவடி முகவர்களுடன் பிரதமர் மோடி காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது திமுக அரசு முறையான கணக்கெடுப்புகளை நடத்த தவறியதன் விளைவாக அனைவருக்கும் வீடு வழங்கும் திட்டம் போன்ற மத்திய அரசின் திட்டங்கள் தகுதி உள்ளவர்களுக்கு கிடைக்காமல் போனதாக சாடினார். தமிழகத்தில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக உள்ளதாகவும் போதைப்பொருள் மற்றும் கள்ளச்சாராய புழக்கம் அதிகரித்துள்ளதாகவும் கவலை தெரிவித்த பிரதமர் மோடி தமிழகத்தில் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இரட்டை இன்ஜின் அரசு அமைய வேண்டும் என்றும் கூறினார். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இபிஎஸ் தலைமையிலான என்டிஏ ஆட்சி அமையும் என்றார். Corrupt DMK government is defeated so that Udaynidhi Stalin cannot become the chief minister of the state. An anti-Tamil, anti-people, anti-women leader will never be allowed to become the chief minister by the voters of Tamil Nadu. திமுக காங்கிரஸ் கூட்டணி போல தங்களது கூட்டணி சண்டை போட்டுக் கொள்வதில்லை என்றும் பியூஷ் கோயல் கூறினார். தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் வளர்ச்சியே நின்று போனதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூறினார். திருவள்ளூரில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரை செய்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்தியாவிற்கே தமிழ்நாடு தற்போது ரோல் மாடலாக இருப்பதாக கூறினார். பழனிசாமி ஆட்சியில் என்ன வளர்ச்சி பெற்றது? 0.07 0.07 தான், 0.7 தான் விழுக்காடு வளர்ச்சி. அதாவது வளர்ச்சியே நின்று போச்சு. ஆனால் இன்றைக்கு 11.19 விழுக்காடு வளர்ச்சி. இந்தியாவுக்கே ரோல் மாடல். தான் உயிரோடு இருக்கும் வரை தமிழ்நாட்டை பாஜக தொட்டு கூட பார்க்க முடியாது என்றார். சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் உயிரோடு இருக்கிற வரைக்கும், திமுக இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டை உங்களால் தொட்டு கூட பார்க்க முடியாது. தைரியம் இருந்தா தமிழ்நாட்டுக்கு தட்சிண பிரதேச பேர் வைப்போன்னு சொல்லுங்க பார்ப்போம். 10 தோல்வி இபிஎஸ்ஸில் இருந்து 11 தோல்வி இபிஎஸ் ஆக்குங்கள் என்றும் மக்களுக்கு கோரிக்கை விடுத்தார்.
அதிமுக ஆட்சி இருக்கும் போதே பொருளாதார வளர்ச்சி இரட்டை இலக்கத்திற்கு வந்துவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். திருச்சி மாவட்டத்தில் போட்டியிடும் என்டிஏ கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து திருச்சி ஜி கார்னரில் பரப்புரை மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சியில் செய்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களால் தான் தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக கூறினார். எல்லா அதிமுக ஆட்சியிலே போடப்பட்ட திட்டம் செயல்பாட்டுக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி இன்றைக்கு தமிழகத்தில் இரட்டை இலக்கு இருக்குது. ஏன் 22-23 சொல்லல, 22-23 ஆண்டு இதை பற்றி குறிப்பிடல, 23-24 ஆண்டு இதை பற்றி குறிப்பிடல, 24-25 தான் இரட்டை இலக்கு வந்ததா சொல்றீங்க. அண்ணா திமுக ஆட்சி இருக்கும் போதே இரட்டை இலக்கிலே வந்தது. திருச்சிக்கு குடிநீர் தர கொண்டு வந்த நடந்தாய் வாழி திட்டம் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக இபிஎஸ் தெரிவித்தார். மத்திய அரசு நடந்தாய் வாழி காவிரி திட்டத்திற்கு 11,600 கோடி ஒதுக்கி அந்த நீர்வளத்துறை கொள்கை விளக்க குறிப்பில் திமுக அரசாங்கமே போட்டது, அது கிடப்பில் போட்டாங்க. மறைந்த தலைவர்களை திமுகவினர் தான் கொச்சையாக பேசுவதாகவும் தான் அப்படி பேசியதில்லை என்றும் எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்தார். உழைக்கும் வர்க்கத்தைச் சேர்ந்தவர்களை வெறும் வாக்கு வங்கியாக மட்டும் திமுக பார்ப்பதாக காட்டுமன்னார் கோவில் பரப்புரை கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். திமுக இன்னைக்கு இவ்வளவு காலமா போன எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சது, போன எம்எல்ஏ ஜெயிச்சது, அதுக்கப்புறம் அந்த முடி எம்பி ஜெயிச்சது. ஆனால் அப்படிப்பட்ட திருமாவளவனுக்கு எங்களுக்கு 6 சீட்டு 7 சீட்டு 8 சீட்டு போய் கெஞ்சிட்டு இருக்கிறீங்க. நீங்க அங்க இருக்கிறீங்க, இந்த கூட்டணியில் உங்களுக்கு என்ன கிடைச்சது? கும்பகோணத்தில் அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட டிடிவி தினகரன் தேர்தல் வாக்குறுதியை ஏன் நிறைவேற்றவில்லை என கேட்டால் மத்திய அரசு மீது திமுக குறை கூறி வருவதாக விமர்சித்தார். தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகளில மக்களின் வரிப்பணம் எத்தனை லட்சம் கோடி இன்றைக்கு சுரண்டப்பட்டிருக்கிறது என்பதை ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு அதை வெளிக்கொண்டு வருவோம். ஈரோடு மேற்கு தொகுதியில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் யுவராஜாவை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட அண்ணாமலை, ஆட்சியில் அனுபவம் உள்ளவர்களுக்கு இளைஞர்கள் வாக்கு செலுத்த வேண்டும் என்று கூறி விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். ஒரு இளைஞர் வந்து கேட்டார், அண்ணே எல்லா அரசியல் கட்சியும் ஒரே மாதிரி தான் இருக்கிறாங்கண்ணே, புதுசா ஒண்ணு போட்டு. சரிப்பா, என்னப்பா நீ புதுசா பார்த்த? இல்ல சைக்கிள் நல்லா வர்றாரு. வேற என்னப்பா பார்த்தீங்கன்னா வண்டி மேல் நல்லா உட்கார்ந்து இருக்காரு. ஏன்பா எப்பாச்சும் வந்து யாருக்காவது உதவி செஞ்சு பார்த்தியா? அந்த கட்சியினுடைய தலைவர்கள் யாராவது அரசாங்கத்தை பத்தி பேசினாங்களா? அரசாட்சியை பத்தி பேசினாங்களா? மீண்டும் திமுக ஆட்சி வேண்டாம் என்பதில் மக்கள் தெளிவாக இருப்பதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார்.